ஹாய், வெல்கம் டு லைவ்லி பர்ல்ஸ். இன்னைக்கு இன்னொரு வீடியோ சாரீ பெயிண்டிங். இது வந்து நான் ஃப்ரீ ஹேண்டாக பண்ண போகிறேன். இந்த சாரீ மங்கள்கிரி சில்க் ஆஃப் ஒயிட் சாரீ. இது வாங்கி 1 இயர்க்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ எங்கேயோ நான் ஒரு லீஃப் டிசைன் பார்த்தேன் ஒயிட் சாரியில். அது ரொம்ப அழகாக இருந்தது. தட் வாஸ் நேவி ப்ளூ வித் ஒயிட் போட்டிருந்தாங்க. பட் எனக்கு நேவி ப்ளூ அவ்வளோ பிடிக்கல. ஸோ இந்த ஆஃப் ஒயிட் சாரியில் நான் வந்து இந்த ப்ளவுஸ் என்கிட்ட இருக்குது, சில்க் காட்டன் ப்ளவுஸ் இது. ஸோ இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்ஸ்டெட் ஆஃப் நேவி ப்ளூ நான் இந்த காம்பினேஷனில் போட போகிறேன். இதுக்கு வந்து பெயிண்ட் நமக்கு இந்த கலரில் கிடைக்கல. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா டார்க் ப்ளூ பெயிண்ட், இதெல்லாம் ஃபெவிக்ரில் தான், எப்போவுமே உங்களுக்கு சொல்கிற மாதிரி ஃபெவிக்ரில் ஃபேப்ரிக் பெயிண்ட்ஸ். ஸோ இதில் நான் நேவி ப்ளூ ஒன்று வாங்கியிருக்கேன், மெட்டாலிக் லைட் ப்ளூ ஒன்று வாங்கியிருக்கேன். இதில் கோல்டு, ஃபுல் கோல்டு, மெட்டாலிக் லைட் ப்ளூ, நேவி ப்ளூ அண்ட் கோல்டு மிக்ஸ் பண்ணால் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் இந்த கலர் வந்தது. இதோடு நான் இன்னும் பிளாக் அண்ட் ஒயிட் மிக்ஸ் பண்ணி ஒரு கிரே ஷேடு போட போகிறேன். இன்னொன்று வந்து லைட் ப்ளூ, இந்த லைட் ப்ளூவில் ஒயிட் அண்ட் கிரே மிக்ஸ் பண்ணி அது ஒரு லைட் கிரே ஷேட் பண்ண போகிறேன். ஸோ இதெல்லாம் சேர்த்து இப்போ நான் பெயிண்டிங் ஸ்டார்ட் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள், இது வந்து ஃப்ரீ ஹேண்ட் பெயிண்டிங். ஃப்ரீ ஹேண்ட் பெயிண்டிங்கில் எப்போவுமே உங்களுக்கு என்னென்னா ஈவனாக வர வேண்டாம். சாரியில் ஒரு இடத்துல சின்னதாக போடுங்க, ஒரு இடத்துல பெருசாக போடுங்க, கோனலாக போடுங்க. அதுதான் ஃப்ரீ ஹேண்ட் பெயிண்டிங். நீங்கள் ஒரு பீகாக்கோ இல்லை ஒரு ஃப்ளவர் டிசைன் எடுக்கிறீங்க, அது அப்படியே ஈவனாக வரணும்னா அது வந்து நீங்கள் ஒரு பேப்பரில் வந்து ட்ரா பண்ணிக்கிட்டு அது பண்ணுறது அது தனி. பட் இது வந்து இப்போ இந்த சாரீ பர்டிகுலராக நான் போடுறது ஃப்ரீ ஹேண்ட் பெயிண்டிங். ஸோ நீங்கள் பாருங்கள் எப்படி பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன். இதுக்கு நான் 2 ப்ரஷ் எடுத்திருக்கேன். ஒன்று வந்து 2 நம்பர், ஒன்று வந்து 1. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். வாங்க பெயிண்டிங் காட்டுறேன்.